தற்போதைய அண்மை செய்தி. தமிழக வெற்றி கழகத்தின் அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள் மட்டுமே அக்கட்சியின் கருத்துக்கள் எனவும், சில கிருமிகள் விஷமமான கருத்துக்களை சில நிகழ்ச்சிகளில் பகிர்வது அது கட்சியின் கருத்து இல்லை என தவேக கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கீதன் இணைப்பில் இருக்கிறார். கீதன், வணக்கம். உங்க முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கேற்று பேசுவதற்காக கட்சியின் சார்பில் சில நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை தவிர்த்து சில தொலைக்காட்சி ஊடகங்களில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்கள் என்கிற பெயரில் வேறு சிலரும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருகின்றார்கள். இது தொடர்பாக தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஒரு அறிக்கையை தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக கட்சி தலைவரால் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட கொள்கை பரப்பு மற்றும் செய்தி தொடர்பு நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டுமே கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு என்கின்ற கருத்தை அவர் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் கட்சி தொடங்கப்பட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி தமிழக வெற்றி கழகம் வீறுநடை போட்டு மக்களின் பேராதரவுடன் பெரிய அளவில் வளர்ந்து வருகின்றது. இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத சில அரசியல் கட்சிகள் தங்கள் ஆதரவாளர்களை பத்திரிகையாளர் மற்ற ஊடகவியலாளர்கள் என்ற போர்வையில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆதரவாளர்களாக சித்தரித்து ஊடக விவாதங்களில் பங்கேற்க செய்து திட்டமிட்டு விஷம கருத்துக்களை திணிக்கும் பணியை செய்து வருவதாகவும் அதனை வன்மையாக கண்டிப்பதாகவும் ஆனந்த் தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். எனவே ஊடக விவாதங்களில் பங்கேற்பதற்காக தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் அதன் தலைவரால் அறிவிக்கப்பட்ட நிர்வாகிகள் தெரிவிக்கும் கருத்துக்கள் மட்டுமே அதிகாரப்பூர்வமான கருத்துக்கள் எனவும், அதிகாரப்பூர்வமற்றவர்களின் கழகத்தின் பெயரை பயன்படுத்தி ஊடகவாதங்களில் கலந்து கொண்டு தெரிவிக்கும் கருத்து மற்றும் நிலைப்பாடுகளை தமிழக மக்களும் வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் நம்பவோ எதிர்கொள்ளவோ வேண்டாம் என கேட்டுக்கொள்வதாகவும் ஆனந்த் தன்னை எக்ஸ் வலைதள பக்கத்தில் கேட்டுக்கொண்டுள்ளார்.